ஸ்ரீ குருப்யோ நமஹா. இப்போ நம்ம கேது பார்த்துருவோம். இதோட இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆகிடும். கேது அப்படிங்கிறது வந்து மேட்டர்னல் ஆன்செஸ்டர்ஸ், அம்மா வழி தாத்தா பாட்டி அவங்களுடைய மூதாதையர்கள். அவங்க வந்து அசெட்டிக் அப்படின்னா துறவர மென்டாலிட்டி. துறவர மென்டாலிட்டி அவர் குறிப்பார். ஸ்பிரிச்சுவல் பர்சன், பியர்டு, தாடி, லா, சட்டம், ரெகுலேட்டர், ரூல்ஸ், பிளாக் மேஜிக், எதெல்லாம் நம்ம வந்து ராகுல பார்த்தோமோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீர்க்கக்கூடியவர் கேது. ராகு மூலமா உருவாகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியவர் கேது. அவர் தான் லிமிட்லெஸ். ராகு வந்து லிமிட்லெஸ், கேது லிமிட். எதையுமே லிமிட் பண்ணிடுவார், எதையுமே கட் பண்ணிடுவார், எதையுமே நீண்டு போக விட மாட்டார். தடை தாமதம் இதை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். ரூல்ஸ் படி நடக்கணும்னு நம்மளை வந்து பிரயத்தனப்படுத்துவார், நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுவார், நமக்கு ஞானத்தை கொடுப்பாரு. ஏன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவார். இவரே வந்து குருவாகவும் இருப்பார், இவரே நமக்கு வந்து துணையாகவும் இருப்பார். இவர் வந்து மல்டிபிள் ரோல்ஸை வந்து இது பண்ணுவார். சாமியார் இவர் தான். இப்போ சாமியார் வந்து நமக்கு குரு கிடையாது. குரு வந்து டெண்டன்சி வந்து டீச்சிங் வரும். ஆனால் சாமியார் அப்படிங்கிறவர் வந்து நம்ம வந்து குருவை ஏற்றுக்கிட்டு பண்ணுறோம் இல்லையா, சில விஷயங்கள் வந்து நம்ம ஒரு சாமியாரை குருவை ஏற்றுப்போம். அது எப்படி அப்படின்னா, அது கேதுவோட காரகத்துவத்தை நம்ம ஏற்றுக்கிறோம். நமக்கு வந்து ராகுவோட காரகத்துவத்தை அந்த கேதுவோட காரகத்துவம் மட்டுப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் மேஜிக்கை வந்து எடுக்கக்கூடியவர், பிளாக் மேஜிக்கை வைக்கக்கூடியவர் ராகு, பிளாக் மேஜிக்கை எடுக்கக்கூடியவர் வந்து கேது. சீக்ரெட்ஸ் அப்படின்னாலே கேது. ரெகுலேட்டர் அப்படின்னா கேது. ரொம்ப லிமிட்லெஸ்ஸாக அவன் வளர்ந்துட்டே போகுது, யார் ரெகுலேட் பண்ணுறது? கேது. ஸ்வீட் பிரேக்கர்ஸ் கேது. பிளாக்ஸ் கேது. மென்டல் டார்ச்சர் கேது. டிஸ்பேஷன் ஆர் ரெனன்சியேஷன், துறவர மென்டாலிட்டி, ஒரு விஷயத்துல வந்து ஆர்வம் அற்று போகுதல், இது வந்து கேது. ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதுதான் என் லிமிட்டு, இதுதான் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்பியர், இது வந்து கேதுவோட டெண்டன்சி. அதே மாதிரி பேஷன்ஸ் அப்படிங்கிறது கேது. பொறுமை, நிதானம், மெடிடேஷன், ஸ்டேபிள் மைண்ட், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரிலீஜியன். ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகமும் இவர் தான் டினோட் பண்ணுவார். மதம் அப்படிங்கிறதையும் இவர் தான் டினோட் பண்ணுவார். டிசப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் இவர் தான். தியாகங்கள், தோல்விகள் எல்லாமே இவர் தான் டிசைட் பண்ணுவார். கிவிங் அப், ஒரு விஷயத்தை வந்து பர்சியூ பண்ணாமல் ஸ்டாப் பண்ணுறது. செல்ஃப் ஹேட்ரட், தன்னை தானே வெறுக்கிறது. நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. செக்ஸ் ஆர்கன்ஸ், கிளைட்டோரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் அந்த உறுப்பு. யூட்ரின் டியூப், ஆனஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆசனவாய். ஸ்டேர்ஸ் படிக்கட்டுகள். சிம்னி அப்படிங்கிறதும் இவர் தான் குறிப்பார். டியூபுலார் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இவர் தான் குறிப்பார். பாத்ரூம்ஸ், டிச்சு, ஸ்லம்ஸ், ட்ரங்க்குங்கிறது யானையோட தும்பிக்கையும் இவர் தான் வரும். பெட்டி, ட்ரங்க் அப்படிங்கிறது இதுதான் வரும். அஸ்ட்ராலஜி இவர் தான். ஜோதிடம், ஆன்மீகம், மதம், சட்டம், ஒழுங்கு, இது எல்லாமே வந்து கேது. அனாலிட்டிக்ஸ் கேது. த்ரெட்ஸ் கேது, நூல் கேது. எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் கேது. ரோப்ஸ் ஆர் கேபிள்ஸ் கேது. ட்ராப்ஸ், என்ஜிஓஸ், ட்ரஸ்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ரீட்டைல் ஷாப்ஸ், ட்ரை கிராஸ். ரீட்டைல் ஷாப்ஸ்னா பொட்டி கடை. ட்ரை கிராஸ் அப்படிங்கிறது வந்து வைக்கோல். அதுக்கப்புறம் தர்பை, அதுவும் வரும். மோக்ஷம், அதுவும் வரும். பிரம்மன் அப்படிங்கிறது பரபிரம்மம் அப்படி சொல்றாங்கல்ல, அந்த பிரம்மன். அப்புறம் ரூட்ஸ், டெய்ல், வால் பகுதி வந்து கேது. ரூட்ஸ், ஆணி வேர், இது வந்து கேது. செயின்ஸ் கேது. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்றது வந்து நமக்கு இருக்கிற ஒரு புழியிறாங்கன்னு வாங்கல்ல, எல்லா சைடும் புழியிறாங்க பாருங்களா, அப்படி அது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்புறம் கேஜ், ஹெர்ப்ஸ்னா மூலிகைகள். கேஜுங்கிறது வந்து இது, கேஜ்னா என்ன சொல்றது, ஒரு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருக்கிறது. அப்புறம் கிளாஷஸ், சண்டைகள். பேட்டில்ஸுங்கிறது பெரிய லெவலில் இருக்கிற சண்டைகள். ஞானம், கன்ஃபியூஷன், ரெய்கி, பிராணிக் ஹீலிங்கு, இரிட்டேஷன், இந்த மாதிரி ரெய்கி மாதிரி ஒரு ஆராவை கட்டுப்படுத்துறது, இதெல்லாம் வந்து
கேதுவோட காரகத்துவம். இரிட்டேஷன் கேதுவோட காரகத்துவம். சைலண்ட் பிளேசஸ் கேதுவோட காரகத்துவம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், நேருக்கு நேராக எதிர்கொள்றது, இது கேதுவோட காரகத்துவம். ஸ்டபன்னஸ் கேதுவோட காரகத்துவம். ரிவெஞ்சும் கேதுவோட காரகத்துவம். ஜஸ்டிஃபிகேஷன் அதுவும் கேதுவோட காரகத்துவம். அன்கன்வென்ஷனல் ரெமிடிஸ், எங்கேருந்து குணமாகுதுன்னே தெரியாது, ஆனால் குணப்படுத்துறதுக்கான விஷயங்கள் வரும், அதெல்லாமே கேதுவோட காரகத்துவம். ஆர்த்தடாக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மத ரீதியான இறுக்கம், இது கேதுவுக்கு காரகத்துவம். இதெல்லாமே வந்து கேதுவோட இது வரும். இப்போ நவீன மையத்தில் வந்து இதெல்லாம் நிறைய யூஸ் ஆகும். நவீன உலகத்தில் வந்து ராகு கேதுக்களோட விஷயங்களை நம்ம அடிக்கடி கேட்போம், அடிக்கடி பார்ப்போம். ஏன்னா இந்த கலியுகம் வந்து ராகுவோட யுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ராகு கேதுக்களுடைய யுகம். இப்போ வந்து நம்ம கேதுவோட டெண்டன்சி அதிகமாக இருந்தால் ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். பீயிங் அப்சஸ்ட் வித் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஓவர்வெல்மிங் டிஃபிகல்ட்டிஸ் இம்பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் என்டியூர். அவரால் தாங்கவே முடியாத ஒரு சோகம், கோபம், தோல்விகள், இது எல்லாமே அவர் எதிர்கொண்டிருப்பார். அவர் ரொம்ப கடினமான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பார் எப்பவுமே. இது வந்து கேதுவோட காரகத்துவம் அதிகமாக இருக்கிற விஷயத்துல நடக்கும். அதே மாதிரி கிவிங் அப் டாஸ்க் பிஃபோர் கம்ப்ளீஷன், ஒரு விஷயம் முடியறதுக்கு முன்னாடியே அதை வந்து கிவ் அப் பண்ணிடுவார். ஓ அவ்வளோதான் நமக்கு வராது அப்படிங்கிற மாதிரி கிவ் அப் பண்ணிடுவார். அதே மாதிரி லேக் ஆஃப் பர்சிவரன்ஸ், ஒரு விஷயத்த வந்து எவ்வளோ ரொம்ப முயற்சி போட மாட்டார், அதில் சீக்கிரமாகவே அதில் தோல்வியை ஒத்துக்கிடுவார். அதே மாதிரி ஒரு கிரேட் பவர் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் அவருக்கு. ஒன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு பவர் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் அதிகமாக இருக்கும். மற்ற விஷயங்களோட அவருக்கு அதிகமாக அதனால் பவர் வரும், பெனிஃபிட்ஸ். அதே மாதிரி பீயிங் கன்ஃபியூஸ்ட் அண்ட் டிட்டாச்டு ஃப்ரம் அரவுண்ட் எவ்ரி திங், எல்லாத்துலேருந்தும் ஒரு ஒரு விடுபட்ட நிலையில் இருப்பார். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம வந்து பரபிரம்மன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த நிலைமையில் இருப்பார். திங்கிங் எவ்ரி ஒன் ஆஸ் ஈக்குவல் அண்ட் டஸ் ரிசால்வ் untenable disputes with ease, capable of change. அதாவது எல்லாத்தையும் வந்து ஈக்குவலாக சமமாக பார்ப்பார். எல்லாரும் வந்து ஈக்குவல் இதில் இருக்காருன்னு பார்ப்பார். அப்படி பார்க்கறதுனா என்ன ஆகும்னா அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் தீர்க்க முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் ஞானத்தால் அவரால் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபார்மிங் அன் ஒப்பீனியன் கிவ் த வேர்ல்ட் வித் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தட் ஹெல்ப் மேனேஜ் த கன்சர்ன்ஸ் ஆஃப் லார்ஜ் சம் ஆஃப் பீப்புள். அதாவது இவருக்கு மட்டும் பயன்படுற மாதிரி இல்லை, இந்த உலகத்துக்கே பயன்படுற மாதிரி ஒரு பொது விதியை இவரால் கொடுக்க முடியும். எல்லா விஷயம் நிறைய பொது விதியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த பொது விதியை கொடுத்து எல்லாரும் நிறைய தட்டு மக்கள் பயன்படுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவரால் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து கேதுவோட காரகத்துவம் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து நம்மளோட இந்த சீரீஸை முடிச்சிட்டோம். இதை வந்து கண்டிப்பாக உங்களோட சில்ட்ரனுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் வேறு ஏதாவது ஆட் பண்ணலாமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தது வந்து நம்ம வேற ஒரு சீரீஸில் நம்ம வந்து பார்ப்போம். கூடிய சீக்கிரம் அதுக்கு ரெடி பண்ணிடுவேன். தேங்க்யூ வெரி மச்.